கண்டென்ட்ஸ்ல பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, உயிரையே கொல்லக்கூடிய விஷப்பாம்புகள் நிறைந்த தீவு. பாம்பு அப்படின்னாலே படையே நடுங்கும். மகாராஷ்டிரால ஷெட்ஃபல் வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடத்துல பாம்புகளை செல்லப்பிராணியா வளர்த்துட்டு வராங்க. இந்த ஊர் மக்கள் இந்த பாம்புகளுக்குனே அவங்க வீட்டில் ஒரு பொந்த உருவாக்கி பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்றத ஏற்கனவே நம்ம கண்டென்ட்ஸ்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம விஷப்பாம்புகள் நிறைந்த ஒரு பயங்கரமான தீவை பத்தி தான் பார்க்க போறோம். பிரேசில்ல இல்ஹாடா குய்மாடா கிராண்ட் அப்படின்ற ஒரு ஹைலாண்ட் இருக்கான். இங்கே தான் கோல்டன் லான்ச்சட் வைப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே பயங்கர விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள்லாம் நிறைஞ்சிருக்கான். இந்த தீவு பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்குமா. ஆனா நம்ம இந்த தீவுல காலை வச்சோம் அப்படின்னா நம்மளால உயிரோட திரும்பியே வர முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது இந்த தீவுல கோல்டன் லான்ச்சட் வைப்பர்ஸ் பாம்புகள் 2000 இருந்து 3000 வரைக்கும் இருக்குமா. நீங்க நினைக்கலாம் 2000 இருந்து 3000 தானே, இது ஒரு பெரிய கவுண்ட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருக்க பரப்பளவே 100 ஏக்கர் தான். இந்த இடத்துல 2000 இருந்து 3000 வரைக்கும் பாம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பயந்து தானே ஆகணும். அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த விஷப்பாம்புகள் 4 இருந்து 5 வரைக்கும் இருக்குன்னு சொல்லப்படுது. பயாலஜிஸ்ட் மார்ஷல்லோ குவாட் அப்படின்றவர், நான் இந்த தீவுக்கு 20 டைம்ஸ் வந்திருக்கேன், இங்க ஒரு அடிக்கு 4-5 பாம்பெல்லாம் இருக்காது, ஆனா ஒரு அடிக்கு கண்டிப்பா ஒரு பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்க உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்துல இங்க கடல் கொள்ளையர்கள்லாம் அவங்க புதையலை புதைச்சு வச்சதாகவும் அந்த புதையலை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில பாம்புகளை விட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா அந்த கடல் கொள்ளையர்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வராததுனால அந்த பாம்புகள் மல்டிபிள் ஆகி இப்ப கவுண்ட் ஜாஸ்தியானதாகவும் சொல்றாங்க. 11,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீவு பிரேசிலோட ஒரு மெயினான பகுதியாக தான் இருந்திருக்கு. ஆனா கடல் மட்டம் அதிகமான உடனே இந்த தீவு தனித்து விடப்பட்டிருக்கு. இந்த தீவுல ஏற்கனவே பாம்புகள் இருந்திருக்கு. ஆனா மனுஷங்க யாரும் இந்த தீவுக்கு வராததுனாலையும் பாம்புகளை அடிக்காததுனாலையும் இந்த தீவுல பாம்போட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சான். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.